இருந்து அறிவு சார்ந்த சில விஷயங்களை நாங்கள் கேட்டுட்டு தான் செல்வோம் என்று அமர்ந்திருக்கக்கூடிய அறிவை புகழக்கூடிய இந்த அன்பார்ந்த நாகை பெருமக்கள் அத்தனை பேரையும் ஒரு பெரிய கைதட்டலோடு சந்திப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நான் வரும்போதே ஒரு அக்கா பார்த்தாங்க. நீங்க இந்த ஒரு நிமிட கதையெல்லாம் பார்த்திருக்கீங்களா? ஒரு நிமிட கதையில ஒரு சந்தித்த அந்த அக்கா கேட்டாங்க, தம்பி நீ இந்த ஒரு நிமிட கதையில வருவேல அப்படின்னாங்க. ஆமாக்கா அப்படின்னே. நீ எங்க வீட்டுக்காரர் மாதிரியே பேசுவ தம்பின்னாங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப ஆச்சரியமா கேட்டேன், எங்க உங்க வீட்டுக்காரர் அவ்வளவு நல்லா பேசுவாரான்னு. அதெல்லாம் இல்ல தம்பி, யார் கேட்கறாங்களோ இல்லையா ஒரு பாட்டு பேசினே இருப்பாருன்னாங்க. அதே வரிசையில் வந்தவங்க, நீங்க கேட்கலனாலும் நாங்க பேசுவோம் அடி. ஆமாவா, நல்லா இருக்கும். நாகை, நாகப்பட்டினம், சோழர்களின் பெருமையில் துறைமுகம் காண்பதும் இங்குதான். சோழர்களின் பெருமையில் துறைமுகம் காண்பதும் இங்குதான். தோழர்களின் கருணையால் இறைமுகம் காண்பதும் இங்குதான். நாட்டுக்காக தியாகிகளை தந்ததும் நாகப்பட்டினம் தான். பாட்டுக்காக தியாகராய பாகவதரை தந்ததும் நாகப்பட்டினம் தான். நம்ம ஊரை தாங்க சொல்றேன், பேய் படம் பார்க்கிற மாதிரி பார்க்கப்படாது. சோழர்களின் பெருமையில் துறைமுகம் காண்பதும் இங்குதான். தோழர்களின் கருணையில் இறைமுகம் காண்பதும் இங்குதான். நாட்டுக்காக தியாகிகளை தந்ததும் நாகப்பட்டினம் தான். பாட்டுக்காக தியாகராய பாகவதரை தந்ததும் நாகப்பட்டினம் தான். தமிழர் படைகள் திரைகடல் நின்று கொதித்த மண்ணும் இந்த மண்தான். தமிழர் படைகள் திரைகடல் நின்று கொதித்த மண்ணும் இந்த மண்தான். தமிழரின் பெருமையாய் முத்தமிழ் அறிஞர் உதித்த மண்ணும் இந்த மண்தான். சோழர்களின் துறைமுகம், ஏழைகளின் புகலிடம், மகிழ்ச்சியின் மறுமுகம், எழுச்சியின் எழுமுகம், கலைஞரின் பிறப்பிடம். இன்று கடல் பூமி கவிதை பூமியானது, உப்பு கடல் செப்பு கடல் ஆனது, தமிழ் செப்பும் கடல் ஆனது. இந்த அற்புதமான இந்த புத்தக திருவிழாவை, இந்த கவிதையை கேட்டு 4 பேர் வந்துட்டாங்கப்பா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இந்த அற்புதமான புத்தக திருவிழாவை இத்தனை தூரம் வெற்றிகரமாக மாவட்டம் தோறும் எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய, மற்ற அத்தனை மாநிலங்களுக்கும் உதாரணமாக இருக்கக்கூடிய, மாவட்டம் தோறும் இந்த புத்தக திருவிழாவை எடுத்து செல்லக்கூடிய தமிழக அரசிற்கு ஒரு பெரிய கைதட்டலோடு, நம் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, கிட்டத்தட்ட 9 மணிக்கு கூட வீட்டுல சமையல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க 4 நல்ல விஷயத்தை கேட்கணுன்றதுக்காக அமர்ந்திருக்கக்கூடிய இல்லத்தரசிகளில் இருந்து, குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களுக்கும் மனமார்ந்த இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, அருமையாக இந்த புத்தக திருவிழாவை துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினருக்கும், மரியாதைக்குரிய கல்வி அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், மேடையில் இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி, ஐயா நானே பேசுறது எனக்கே கேட்காது, இதுல நீ வேற கத்துனன்னு வச்சுக்கையே, எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கிற 4 பேருக்கும் அது கேட்காது. இந்த புத்தக திருவிழாவை தனது தோளில் சுமந்து கொண்டு ஒவ்வொரு ஊராக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பப்பாசியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கவிதா சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய இனிமையான வழிகாட்டி மரியாதைக்குரிய முருகன் ஐயா அவர்களுக்கும் ஒரு பெரிய கைதட்டலின் மூலமாக இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, எதுக்காகப்பா இந்த புத்தக திருவிழான்னாங்க, எதுக்கு இந்த புத்தக திருவிழா நடத்தி என்ன ஆகணும், எதுக்காக இந்த புத்தக திருவிழான்னாங்க. தமிழை 3ஆ பிரிச்சாங்க, கரெக்டா? தமிழை 3ஆ பிரிச்சாங்களா? என்னவா பிரிச்சாங்க? தமிழை 3ஆ சொன்னாங்களே, என்ன? இயல் இசை நாடகம். இயல் இசை நாடகம் கரெக்டா சொன்னாங்க. ஒரு காலேஜில் போய் கேட்டேன், தமிழை 3ஆ பிரிச்சாங்க என்னன்னு. தமிழ் செல்வி, தமிழரசி, தமிழழகின்னா. தமிழை 3ஆ பிரிச்சாங்களா? இயல் இசை நாடகம். இந்த இயலை படிச்சிருக்கோம்ல, கவிதையையும் எழுத்தையும் படிச்சிருக்கோம்ல, அறிஞர்கள்னு சொல்லுவாங்க. இசையையும் நாடகத்தையும் கையில் எடுத்தவங்க பேரு கலைஞர்கள்னு வாங்க. தன்னை ஒருவன் அறிந்து மற்றவர்களையும் அறிய செய்கிறாங்கல்ல, அப்படியாக இந்த நாகப்பட்டினத்தில் எங்கள் மக்களை அறிஞர்களாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற மிகப்பெரிய ஏக்கம் தான் இந்த புத்தக திருவிழாவினுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம். ஒரு மரம் முளைக்குதுல்ல, தானா முளைச்ச மரம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஒரு மரம் முளைச்சா என்ன பண்றோம்? தானா முளைச்ச மரம் அப்படின்றோம்ல. எந்த மரமாவது தானா முளைச்சிருமா? யாரோ தூக்கி போட்ட விதை தானே, யாரோ எரிந்த விதை தானே, ஏதோ ஒரு பறவையினுடைய எச்சம், ஏதோ ஒரு மனிதன் தூக்கி எறிந்த விதை தானே அப்படி மரமா வருது. பைபிள்ல ஒரு வாசகம் வரும், நான் விதைகளை தூவுகின்றேன், சில விதைகள் தண்ணீரில் விழுகின்றன, அவை நீர்த்து போகின்றன.
சில விதைகள் முட்காட்டில் விழுகின்றன, அவை மரங்களால் நசுக்கப்படுகின்றன. சில விதைகள் பாறைகளில் விழுகின்றன, அவைகள் பறவைகளால் புசித்து செல்லப்படுகின்றன. சில விதைகள் மட்டும்தான் செம்மணில் விழுகின்றன. அந்த செம்மனுக்குள் விழக்கூடிய விதைகளுக்கெல்லாம் வீரியம் இருந்து விட்டால் அவை விருட்சமாகின்றன. நீங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் இருந்து ஒரு விதை நம் வாழ்க்கையில் விழுந்து விடாதா? எங்கள் நாகை மக்களினுடைய வாழ்க்கையில் ஒரு விதை விழுந்துராதா? ஏதோ ஒரு பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு சொல், ஏதோ ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரி, ஒரு பாடலில் உள்ள ஒரு எழுத்து உங்களுடைய மனசுல பதிஞ்சிருச்சுன்னா உங்க வாழ்க்கை மாறிடும். அதற்காகத்தான் இந்த புத்தக திருவிழா. எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, இத்தனை மாணவிகள் வந்து அமர்ந்திருக்கீங்க பாத்தீங்களா, உங்களுக்காகவே ஒரு பெரிய கைதட்டல் தரலாயா? ஏன் தெரியுமா? இந்த புத்தகம் எங்க கைக்கு வர்றதுக்கு 20 வருஷம், மெனக்கடல் வந்து 20 வருஷம். ஆனால் பெண்களின் கைகளுக்கு புத்தகம் வருவது என்பது 2000 வருட போராட்டம். 2000 வருட போராட்டம் உங்கள் கைகளில் புத்தகம் வந்திருக்கிறது. ஜவஹர்லால் நேரு சொல்வாரு, ஒரு ஆண் கல்வி கற்றால் அது அவனுக்கு மட்டும்தான் பயன்படும், பெண்கள் கல்வி கற்றால் மட்டும்தான் அது அவளுக்கும் அவளது குடும்பத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் பயன்படும். எங்கள் மாணவிகளுக்கு அந்த கல்வியை கொடுத்து விட மாட்டோமா? புத்தகத்தினுடைய அறிவை கொடுத்து விட மாட்டோமா? அதற்காக இந்த புத்தக திருவிழா. தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார், பெண்களின் கைகளில் இருந்து கரண்டியை பிடுங்கி அவர்கள் கைகளில் புத்தகங்களை கொடுங்கள், அப்பொழுதுதான் நாடு முன்னேறும். பையனை பத்தி சொல்லும் போது வள்ளுவர் ஒண்ணு சொல்லுவார்ல, ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும். இப்படி கேட்டா இப்படி சொல்லணும்யா. நான் ஒரு மேடையில போய் கேட்டேன், செல்வத்துள் செல்வம்னே, கீழிருந்து ஒரு பொருளை திருமதி செல்வண்டுச்சு. வள்ளுவர் சொன்னாரு, ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டார். மகள் சான்றோல் ஆனா ஏத்துக்க மாட்டோமா? இப்ப மகள் சான்றோல் ஆயிட்டா அம்மாக்கு உவக்காதா? பாரதி தாங்க இத கவிதையில கொடுத்தாரு. பாரதி, ஓடி வருகையிலே உள்ளம் குளிர்தடி, பாடி திரிதல் கண்டால் என்னை போய் ஆவி தழுவுதடி, உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலுக்குதடின்னு. என் பொண்ணை பார்க்கறதே சந்தோஷம்ப்பா, என் பொண்ணை கொஞ்சிறது சந்தோஷம்ப்பா, என் பொண்ணு ஓடி வந்தா சந்தோஷம்ப்பா, அதை தாண்டி ஊரார்கள் என் பெண்ணை புகழ்ந்தால் எனக்கு சந்தோஷப்பா. அப்படியான நாகையினுடைய மகள்களாக ஆனந்த யாழை மீட்டுகிறாள், நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாள், அன்பெனும் குடையை நீட்டுகிறாள், அதில் 1000 மழைத்துளி கூட்டுகிறாள் நாமுத்துக்குமார். அப்படியான ஒரு ஓவியங்களாக இன்னைக்கு எனக்கு தலைப்பே இதை தான் கொடுத்திருந்தாங்க, கவிதைகள் ஓய்வதில்லை. எத்தனை கவிதைகள் எழுதினாலும் இத்தனை கவிதைகளுக்கு ஈடாகாது. அத்தனை கவிதைகளும் அமர்ந்திருக்காங்க. இந்த புத்தகம் என்னப்பா பண்ணது? நான் எதனால அந்த பக்கம் போயிடறேன்னா, அவங்க தான் நிறைய கைதட்டுறாங்க. இந்த பக்கத்துல கைதட்ட சொல்லி சொன்னா அந்த அக்கால பக்கத்துல இருக்கிறவங்களை இடிச்சு, இப்ப என்ன சொன்னா, ஏதோ பாரதியார் கவிதைன்னு சொன்னானே, ஒன்னும் புரியலையேன்றாங்க. அவங்களுக்கு தானே புரியல, ஆனா கைதட்டினாங்கல்ல. இருக்கிற ஒரு 4 பேர் நீங்க கைதட்டினா நான் பேசுறதுக்கு வார்த்தை வரும். சன் தொலைக்காட்சியில் எப்படின்னா, கிரீன் மேட் ஸ்டூடியோன்னு ஒன்று வைப்பாங்க. இப்படி நீங்களாவது இங்கே ஒரு 200 100 பேராவது இருப்பீங்கல்ல, நீங்கள்லாம் கைதட்டினீங்கன்னா பேசி வரும். இந்த கிரீன் மேட் ஸ்டூடியோவில் ஒரே ஒரு கேமராமேன் இருப்பார். அவர் கைதட்டினாதான் கவிதை புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அந்த ஆளு முறைச்சு பார்த்தோன்னா புரியாதுன்னு அர்த்தம். அவர் உட்கார்ந்து இருக்காரு, நான் உட்கார்ந்து அவர் முன்னாடி கவிதை சொல்லிட்டு இருக்கேன். வெய்யோன் ஒளி விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ ஐயோ அவன் அழகு என்னும் அழியா புகழுடையான். கம்பராமாயணம். அவனை பார்க்கிறேன், அப்படியேவும் அவன் முறைச்சு பார்க்கிறான். நான் போய் சொன்னேன், எப்பா நீ கைதட்டினேனா தான் நான் சொன்ன பாட்டு உனக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அவன் கிட்டக்க வந்து, கியா பத்தாயே ஆப்கா கியா போல்தியே, ஹிந்திக்காரன்ட்ட கம்பராமாயணம் பேசியிருக்கு. அழகான ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாங்க, கவிதைகள் ஓய்வதில்லை. உயிரின் சுவாசம் புத்தகம், உனக்குள் இருக்கும் சூரியன் புத்தகம், அட்டையிட்ட அமுதம் புத்தகம், உனக்கு வரம் கிடைக்க யாரோ இருக்கும் தவம் இந்த புத்தகம். நாங்க நமக்கு வரம் கிடைக்கிறதுக்கு ஒரு எழுத்தாளர் உட்கார்ந்து தவம் கிடக்கிறார்ல, இவங்களுக்குள்ள வாழ்க்கையில மாத்திரணுன்ற ஒரு தவம் கிடைக்குதுல்ல. எதுக்கு தெரியுமா இந்த புத்தகம் வேணும்? இன்னைக்கு ஏன் ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, இப்படி ஸ்வைப் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம்ல. கரெக்டா? இன்ஸ்டாகிராம்ல நேற்று ஒரு காலேஜில் பேச போயிருக்கேன். ஒரு பொண்ணு வந்து கேட்டுச்சு, அண்ணே நீங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல பேசுவீங்கல்ல அப்படின்னுச்சு. ஆமாம்மா அப்படின்னேன். இன்ஸ்டாகிராம்லேயே பேச வேண்டியதானே, எதுக்கு நேரில் வந்தீங்க?
ஏமா அப்படின்னேன். இன்ஸ்டாகிராம்னா இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடலாம், நேரில் அது முடியாது சார் அப்படின்னு. இந்த ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல இன்ஸ்டாகிராம்ல, ஸ்வைப் பண்ணிட்டு என்ன தெரியுமா ஆகுதான், ஃபோமோன்னு ஒரு வியாதி வருதான். முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கோங்க, ஃபியர் ஆஃப் மொமெண்ட்ஸ். என்னன்னா, நம்ம ஒரு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல போடுறோமா, எத்தனை லைக் வருது, எத்தனை கமெண்ட் வருது, எத்தனை பேர் நம்மளை விரும்புறாங்க, இந்த பயத்துல என்ன வருதுன்னா ஃபோமோன்ற வியாதி குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு வருது. இதை தெரிஞ்சு வச்சுக்க. குற்றாலத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன், திபுன்னு இந்த காலேஜ் பிள்ளைங்க இந்த மாதிரி வந்த பிள்ளைங்க வந்து போட்டோ எடுத்தாங்க. அது இந்த பசங்க போட்டோ எடுத்தா இப்படி எடுத்துட்டு போறாங்க, பொண்ணுங்க இந்த நாக்கை இங்க வச்சுக்கிறீங்களே எதுக்கு அப்படின்னு, அப்புறம் ரெண்டுன்னு ஏதோ காட்டுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா போட்டோ எடுத்துட்டு கடைசியா ஒரு பொண்ணு கேட்டுச்சு, அண்ணே நீங்க யாருனே அப்படின்னுச்சு. ஏமா தெரியாம தான் போட்டோ எடுத்தியா? ஆமா. இப்ப எதுக்கு கேட்கறேனே, தெரிஞ்சா வச்சுக்கவே, இல்லாட்டி டெலிட் பண்ணிட்டு போயிடுவேன். இந்த ஃபோமோன்ற வியாதி என்னன்னா, தன்னுடைய புகைப்படத்தை எத்தனை பேர் லைக் பண்றாங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்க, நெகட்டிவ் கமெண்ட் வந்துருச்சுன்னா அதுக்கு அவங்க பாதிப்படைகிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு மாணவரினுடைய என்ன குவியல் ஃபோக்கஸிங் டைம் 40 நிமிஷம் இருந்துச்சு. பாடம் நடத்தினா 40 நிமிஷம் கவனிப்பாங்க. அதனாலதான் ஸ்கூல்ல காலேஜஸ்ல பீரியட 40 நிமிஷம் வச்சாங்க. இன்னைக்கு அந்த கவனச்சிதறல் குறைஞ்சு 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 ஒரு நிமிஷத்துக்கு வந்துருச்சு. ஒரு நிமிஷத்துக்கு மேல நம்ம பிள்ளைகளால ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியல. இதனால என்ன ஆகுதுன்னா, பதட்ட நிலை அதிகமாகுது. அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, பதட்ட நிலை. பதட்ட நிலையில சிரிப்பையே மறந்துடுறாங்க. இந்த வாழ்க்கை சிரிக்கிறதுக்காக படைக்கப்பட்டது தானே. மகிழ்ச்சி, நீ, நான், நாம் எல்லாம் மகிழ பிறந்தவர்கள், நிலவின் ஒளியை குடிக்க பிறந்தவர்கள், நீலவான் வெளியை இழுக்க பிறந்தவர்கள், மறிக்கும் மறைக்க மகிழ பிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? ஒரு ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர்கள். மகிழ்ச்சியிலேயே அலைகள் கொண்டு ஜலரந்தம் பாடுமா கடல், இடிகள் கொண்டு தம்பட்டம் தட்டுமா வானம், வீட்டிற்கு திரும்பி வருமா வெளியூர் சென்ற காற்று, உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலின் நலிந்து அளந்து அளந்து கொழுந்து எழுந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி முகிழ்ப்பதெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னாரு வைரமுத்து. அந்த வெய்ய காலத்துல மண்ணுல இருந்து ஒரு செடி முளைச்சு வருதுல்ல, மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடுங்க. நான் சிரிக்கவே மாட்டானே இன்னைக்கு. சிரிச்சாதான் அது பேரு முகம், சிரிக்கலைன்னா அது பேரு முகர கட்டை. சிரிக்கவே மாட்டான், சந்தோஷமே போயிடுச்சு. அடுத்து என்ன, அடுத்து என்ன, இந்த நமக்கு எத்தனை பேர் லைக் போட்டிருக்கான், எத்தனை இது பண்ணிருக்கான். கரெக்டா? இந்த புத்தகம் என்ன தெரியுமா பண்ணும், இந்த உலகத்திலேருந்து நம்மளை கடத்தி ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு உலகத்துக்குள்ள நம்மளை கடத்திடுங்க, உள்ளுர போய் புகுத்திடும். காதலின் முன்னுரை சிரிப்பு, கடனின் மூலதனம் சிரிப்பு, விலங்கை கழித்த மனித மிச்சம் சிரிப்பு, சிறு சிறு சொர்க்கம் சிரிப்பு, துன்பங்களை தள்ளி போடுகிற மார்க்கம் இந்த சிரிப்பு. ஒரு பள்ளத்தாக்குகள் நிறைய பூக்கள் பூக்கட்டுமே, ஒரு குழந்தையின் சிரிப்பிற்கு ஈடாகுமான்னு கேட்டிருப்பாரு. இங்க இவ்வளவு பேசுறேனே, ஒரு 4 பேர் பாருங்க தனி உலகத்துல உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் என்னையா சம்பந்தம் இல்லாம ஒண்ணு பேசிட்டு இருக்கான். ஆனா அந்த குழந்தை தன்மையை மீட்டெடுத்து தருவது புத்தகங்களால் மட்டும்தான் முடியும். தூரத்தில் பறக்கக்கூடிய ஏரோப்ளேன், விமானம் உங்களை ஆச்சரியப்படுத்தலைன்னா, இன்னைக்கு சொல்லிட்டு பாரு, தூரத்துல பறக்கிற விமானம் உங்களை ஆச்சரியப்படுத்தவில்லை என்றால், ஒரு ரயிலில் பயணிக்கக்கூடிய பயணிக்காக உங்களுடைய கைகள் உயரவில்லை என்றால், நர்ஸ் கையில் இருக்கக்கூடிய ஊசி உங்களை பயமுறுத்தவில்லை என்றால், உங்கள் புத்தகங்களுக்குள் மயிலிறகு இல்லை என்றால், அந்த மயிலிறகு குட்டி போடாது என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டால், நீங்கள் உங்கள் குழந்தை தன்மையை இழந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். சார், இந்த குழந்தைய சிரிக்க வைக்கிறதுக்கு பெரிய விஷயம் தேவையில்லை. ஒரு கிளுகிழு பெண் இருக்கும்ல 20 ரூபாய்க்கு, அதை எடுத்துட்டு போய் குழந்தை முன்னாடி இப்படி ஆட்டுங்க, உளுந்து உளுந்து சிரிக்குமா? அதே கிளுகிழப்பை எடுத்துட்டு போய் ஒரு 75 வயசு பெரியவர் முன்னாடி இப்படியே பளீர்னு விடுவார். ஆனா அந்த 75 வயது பெரியவர் தானே அந்த கிளுகிழுப்பைக்கு சிரிச்சவர். நாளாக 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 நம்ம வாழ்க்கையினுடைய அழுத்தங்கள்னால நம்ம சிரிப்பையே மறந்துடுறோம் சார், மகிழ்ச்சியவே மறந்துடுறோம். மறந்து போன மகிழ்ச்சியை, மறந்து போன குழந்தை தன்மையை மீட்டெடுத்து தருவது இந்த புத்தகம். ஒரு புது கவிதையில் எழுதியிருந்தாரு ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸிக்கு ஒரு ஆப்பிள் துண்டு கொடுக்கப்பட்டது. ஜெஸ்ஸி அந்த ஆப்பிள் துண்டை தனது தோழியான செல்விக்கு கொடுத்தாள். ஜெஸ்ஸி அந்த ஆப்பிள் துண்டை தனது தோழியான தமிழிற்கு கொடுத்தாள். ஜெஸ்ஸி அந்த ஆப்பிள் துண்டை தன் தோழியான புவனாவிற்கு கொடுத்தாள். ஜெஸ்ஸி அந்த ஆப்பிள் துண்டை தன் தோழியான ஸ்வேதாவிற்கு கொடுத்தாள். அங்கு ஒரு ஆப்பிள் தோட்டமே உருவானதுன்னு அந்த புதுக்கவிஞர் எழுதியிருப்பார். சார், கடவுளின் அருள் இருந்தால், இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் பாருங்களேன், கடவுளின் அருள் இருந்தால்
உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். கடவுளே வந்து பிறக்க வேண்டும் என்றால் அது பெண் குழந்தைகளாகத்தான் இருக்கு. ஒரு புது கவிதை. அந்த மனதை அப்படி உருக்கிட்டு போகுது இல்ல நீயா? இதுதான் கவிதையினுடைய சக்தி. ஒரு பையன் அவங்க வந்து ஸ்கூல்ல மாறு வேட போட்டி, அம்மா கிட்ட போய் சொல்றாங்க கர்ண வேஷம் போடணும்னு. அவங்க அம்மாக்கு ஆசை பையனுக்கு கர்ண வேஷம் போடணும்னு. இப்ப ஸ்கூல்ல போய் கேட்கிறாங்க டீச்சர் கிட்ட, டீச்சர் இந்த கர்ணன் வேஷம் போடணும்னா எவ்வளவு டீச்சர் ஆகும், இந்த கர்ணன் வேஷம் போடுறதுக்கு எவ்வளவு டீச்சர் ஆகும்? அவங்க டீச்சர் சொல்றாங்க ஒரு 6500 ரூபா வரும், இந்த கவசம் குண்டலம் எல்லாம் சேர்த்து 6500 ரூபா வரும். அந்த பையன் சொல்றான், அம்மா நான் அடுத்த வருஷம் கர்ணனை வேஷம் போட்டுக்கிட்டம்மா, அடுத்த வருஷம் வேஷம். ஏன்டா? அம்மா என் ஃப்ரெண்டு ராஜு இருக்கான்லம்மா, அவனுக்கு இந்த வருஷம் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லம்மா, அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவனுக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்ல, 2 நாள் அவனை வெளியே நிப்பாட்டிட்டாங்க, ஃபீஸ் வெறும் 5500 ரூபா தான்மா, நம்ம இந்த 5500 ரூபாயை இந்த வட்டம் ராஜுவுக்காக கட்டலாமா, நான் அடுத்த வருஷம் நான் கர்ணனா வேஷம் போட்டுக்கிறேன்மான். அந்த அம்மா அப்படியே உச்சி முகர்ந்துட்டு சொன்னாங்க, தங்கம் நான் உனக்கு கர்ணனா வேஷம் போடணும்னு ஆசைப்பட்டேன்டா, ஆனா கர்ணனே வந்து எனக்கு பிறந்திருக்காண்டான்னு அந்த அம்மா அவனை உச்சி முகர்ந்தாங்க. இந்த குழந்தைகளின் உலகத்தை நமக்கு கவிதைகள் கற்றுக் கொடுக்கும். ஏன் தெரியுமா? குழந்தைகள் வாழும் கவிதைகள், குழந்தைகள் வாழும் கவிதைகள், கவிதைகள் வார்த்தையின் குழந்தைகள், வார்த்தையின் குழந்தைகள். நீங்க ஒரு குழந்தைய கொஞ்சிறப்ப நாமளே குழந்தையா மாறிடுவோமா? செல்லக்குட்டி உஜ்ஜிக்குட்டி இப்படி கொஞ்சுவோம்ல, கொஞ்சும் போது நீங்க கொஞ்சிறவரை பாருங்களேன், அவரும் குழந்தையாவே மாறி இருப்பார். ஒரு 70 வயசு தாத்தா முதற்கொண்டு குழந்தை அப்படிதானே கொஞ்சுவாரு, தானும் குழந்தையா மாறிதானே கொஞ்ச முடியும். ஒரு பறவையோடு நீங்கள் 10 நாட்கள் பழகி பறவையாக மாற முடியாது. ஒரு நதியோடு 10 நாட்கள் பழகி நதியாக மாற முடியாது. ஒரு கடலோடு 10 நாட்கள் பழகி நீங்கள் கடலாக மாற முடியாது. ஆனால் ஒரு கவிதையோடு நீங்கள் 10 நாட்கள் பழகினால் நீங்கள் கவிதையாக மாறியே ஆக வேண்டும். நான் இப்படி காலேஜ் படிக்கிறப்ப எல்லாருமே முத படிக்கிறப்ப என்ன புத்தகம் எடுத்து படிப்பாங்கன்னா கவிதை புத்தகம் படிப்பாங்க. கரெக்டா? கவிதைகள் ஓய்வதில்லைன்ற தலைப்புனால இந்த விஷயத்த சொல்லிடுறேன். நானும் காலேஜ் படிக்கிறப்ப எல்லாருக்குமே பிடித்த கவிதைகள் அந்த காலத்துல எப்படி இருக்கும்? காலேஜ் படிக்கிறப்ப என்ன கவிதைகள் படிப்போம்? எல்லாருக்கும் பிடித்த அந்த காதல் கவிதைகள் தான் சார் எடுத்தோம். தபு சங்கர்னு ஒரு ரைட்டர் இருப்பார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? தபு சங்கர்னு. நமக்கு வாட்டர்மெலன் ஸ்டாரா தெரியும், தபு சங்கரை எப்படி தெரியும்? இருக்கட்டும். தபு சங்கர்னு ஒரு ரைட்டர் விழியீர்ப்பு விசைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். புவியீர்ப்பு விசையில் தவறி விழுந்திருக்கிறேன், இவள் விழியீர்ப்பு விசையில் தவறாமல் விழுந்து கொண்டிருக்கிறேன். காதல் கவிதை எழுதும் போது இந்த உலகம் 8 பக்கம் காற்றாலும் எல்லா பக்கமும் காதலாலும் சுருதப்பட்டிருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் கடித்த ஆப்பிள் தீரவே இல்லை, கடிக்க கடிக்க வளர்ந்து கொண்டே இருக்கிறது காதல் ஆப்பிள். இப்ப இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா? காலேஜ் படிக்கிற பீரியட் இந்த புத்தகம் ரொம்ப பிடிச்சிருச்சு. கடைசி பெஞ்சில் உட்காந்து இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க ஹெச்ஓடி பார்த்துட்டாரு, அவர் ஏதோ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாரு, அந்த ஹெச்ஓடி பார்த்துட்டாரு. அது ஏன் பார்த்தாருன்னா, கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, நான் பின்னாடி உட்காந்து அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன். அதுல ஒரு வார்த்தை வந்துச்சு, அதுல ஒரு கதை வந்துச்சு. இந்த காதல் எங்க இருக்கிறதுன்னு ஒரு கதை எழுதியிருப்பார் தபு சங்கர். காதல் எங்க இருக்கிறது? பேருந்து சுவர் மறைவில் காதலனுக்கு தனது டிபன் பாக்ஸில் இருந்து நெல்லிக்காய் எடுத்து தரும் காதலியின் கைகளில் இருக்கிறது இந்த காதல். தன்னை 1000 பேர் விரும்பினாலும் கண்ணாடியில் தன் அழகை தானே பார்த்து ரசிக்கும் பருவ பெண்ணின் பருக்களில் இருக்கிறது காதல். காலிங் பெல் அடித்தவுடன் கதவு திறந்தவளின் பேர் அழகை கண்டு விக்கித்து நின்ற பீசா பையனின் கண்களில் இருக்கிறது இந்த காதல். நாத்து நட சென்ற இடத்தில் தனது பழைய காதலனை பார்த்துவிட்டு பாம்பு கடித்ததாய் பொய் சொல்லி வீட்டிற்கு வந்து அழுகும் பருவ பெண்ணின் கண்ணீரில் இருக்கிறது இந்த காதல். வார்த்தைகளும் அர்த்தங்களும் தீர்ந்த பின்பு மௌனத்தின் ஆழத்தில் இருக்கிறது இந்த காதல்னு எழுதியிருந்தார். நான் இதை படிச்ச உடனே சூப்பர் பாப்புன்னு கிளாஸ்ல அவரு போட்டு ப்ரொஜெக்டர் போட்டு பாடம் நடத்திருக்காரு, கிளாஸ் அமைதியா இருக்கு. நம்ம பின்னாடி பெஞ்சில் உட்காந்து இதை படிச்சுட்டு சூப்பர் அப்படின்னு எல்லாரும் திரும்பி என்னையவே பாக்குறாங்க. அங்க சார் வந்தார், அதை வாங்கி இப்படி இது என்னன்னு வாங்கி பார்த்தாரு, ஓரமா வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கேட்டாரு, உனக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்குமான்னாரு. ஆமா சார். என்னை கூட்டிட்டு போய் எங்கள் தமிழ் துறை பேராசிரியர் தாக்கு சுப்பிரமணியன் அவர்கள்ட்ட அறிமுகப்படுத்துறாங்க. அவர் கேட்டாரு, நீ என்ன கவிதை படிப்பேன்னாரு. காதல் கவிதைகள் சார், அந்த காலத்து காதல் கவிதை படிப்பேன் சார், வைரமுத்து ஐயாவை நிறைய படிப்பேன். வைரமுத்து ஐயா படிப்பியா, ஏதாவது ஒரு கவிதை சொல்லு அப்படின்னாரு. வைரமுத்து ஐயா ஒரு கவிதை எழுதியிருப்பாரு, ஒளிப்பூக்கள்னு பேரு. நம்ம யாராவது நட்சத்திரத்தை பத்தி பேசினா என்ன சொல்றோம்? டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் தானே சொல்றோம். குழந்தைகளுக்கு டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் தானே நட்சத்திரத்தை இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஒளிப்பூக்கள்னு ஒன்னு எழுதியிருப்பாரு வைரமுத்து ஐயா ஒரு கவிதை.
நட்சத்திரத்தை இப்படி ஒருத்தரால சொல்லிட முடியுமான்னு ஆச்சரியப்பட வைக்கிற கவிதை. ஒளிப்பூக்கள் பூந்துகில் உடுத்த புதுமதி அழகி நீந்தியே திரியும் நீலப்பட்டில் வைத்து பின்னி வண்ணம் தொடுத்து தைத்து தொடுத்த தங்கச்சிமிழ்கள் சற்றே தெரித்து சரசரமாக உற்று பார்க்கும் ஒளியின் பூக்கள் சித்திர பூக்கள் செம்பலாகிக்கள் நித்தில வீதியில் நிலவு கண்ணி அறுத்து எறிந்த ஆரப்பரல்கள். எந்த கண்ணகி எதை உடைத்தாலோ இத்தனை பரல்கள் எப்படி வந்தது? நட்சத்திரத்தை திரும்பி சிரித்து தேன்விழி அசைத்து விரும்பி அழைக்கும் வேசியர் கூட்டம். கட்டிலின் மீது காதலின் அழகை தொட்டு தொட்டு கை தொடும் அழகை காதலை விரும்பி மெய் தொடும் அழகை பார்த்து தவித்து பலமுறை ஏங்கி வேர்த்து கிடக்கிறதா வெண்ணிலா வானம்? வட்ட நிலவின் வயிற்று பிள்ளைகள் கொட்டி கிடக்கும் கொடியில்லா முல்லைகள் தேங்கிய கடலை வாங்கிய சிப்பியின் பேரலிலை கண்டேன் கண்டு வியந்தேன் கண்களில் ஏந்தினேன் எண்ணி பார்த்தேன் எண்ணுவது எப்படி என்னை பார்த்தேன் வைரமுத்தையா எழுதியிருப்பார். இங்க சார் சொன்னார். அதுக்கப்புறம் கண்ணதாசன் அறிமுகப்படுத்தினாங்க. இப்படி வாழ்க்கையை ரசிக்க முடியுமான அந்த கவிதைகள் மட்டும்தான் சார் நம்ம ரசிக்க கத்துக் கொடுக்கும். கண்ணதாசன் ஐயா சொல்லுவாரு, வெயிலுக்கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காட்டுண்டு, கையில் கம்பன் கவி உண்டு, கலசம் நிறைய மது உண்டு, வாழும் வையகத்தில் சொர்க்கம் வேறு உண்டோன்னார். இந்த கவிதை என்னப்பா பண்ணும்னா நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கைய ஒரு சொர்க்கமாக மாத்தி கொடுக்கும். அப்ப அழகியலை சொல்வது மட்டும்தான் கவிதையானா? கிடையவே கிடையாது. வாழ்க்கையில ஒரு அழுகை இருக்குல்ல, ஒரு கஷ்டம் இருக்குல்ல, இந்த கஷ்டத்தை அழுகையை சொல்வதும் கவிதை தான். குறிப்பாக பெண்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை சொன்னதும் இந்த கவிதை தாங்க. இல்லத்தரசிகள் படக்கூடிய கஷ்டத்தை சொன்னதும் இந்த கவிதை தான். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் இருக்குப்பான்னு சே கார்த்திகா ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கான ஒரு போராட்டமா, வழக்கத்துக்கு மாறாய் முந்திவிட்ட மாத விளக்கு, எகிரி குதித்த கோடை வெயில், எவ்வளவு முயன்றும் கிடைக்காத பேருந்து இருக்கை, புடவை என்பதால் வலது கையால் மட்டும் பிடிக்க வேண்டிய பேருந்து கம்பி, இறங்கி முடித்து வீட்டிற்கு வந்து பார்க்கையில் இன்றைக்குத்தான் பாலையோ தயிரையோ கொட்டிவிட்டு ஓடும் பக்கத்து வீட்டு பூனை, தொடைத்து முடித்து பார்க்கையில் இளைய மகளுக்கு ஏனோ காய்ச்சல் அடிக்கிறது, அப்பாவிடமும் அப்பத்தாவிடமும் கற்றுக்கொண்ட கை வைத்தியம் கை கொடுக்க பரிமாறி பசியாரி படுக்கையில் வீழும் போதுதான் தெரிகிறது, அம்மா நீ எப்போதும் கையில் வைத்திருக்கக்கூடிய 2 ரூபாய் சிகப்பு வெள்ளை தைல டப்பாவின் அருமைன்னு எழுதியிருப்பாங்க. எத்தனை அம்மாக்கள் தலைவலி தைலத்தோடையே வாழ்க்கையை நடத்துறாங்க. இந்த எத்தனை அம்மாக்கள், அது வெறும் தலைவலி மட்டும் இல்ல, வாழ்க்கையினுடைய வலி. இந்த வாழ்க்கையின் வலியை கடத்துவதற்கு 2 ரூபாய் சிகப்பு வெள்ளை தைல டப்பாவோடையே பல பெண்களினுடைய வாழ்க்கை முடிகிறதுன்னு சே கார்த்திகா. நான் ஒரு 60ஆம் கல்யாண நிகழ்ச்சிக்கு பேச போனேன். அந்த அம்மா இருந்தாங்க, 60 கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் அவரோட குடும்பம் நடத்துறவங்க. அவங்க கிட்ட கேட்டேன், ஏம்மா 40 வருஷமா அவரோட குடும்பம் நடத்துறீங்களே, 40 வருஷம் குடும்பம் நடத்துறீங்களே, உங்க இல்வாழ்க்கையை பத்தி சொல்லுங்கன்னு. அவங்க ஒரே வார்த்தையில சொன்னாங்க, இந்த அங்க பாருங்க, எங்க அக்கா பக்கத்துல இருக்கவங்க அடிச்சு சிரிக்கிறாங்க. இந்த ஆன்றதுல 40 வருஷ வாழ்க்கை அடங்கி இருக்கு. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளினுடைய வழியை நமக்கு புரிஞ்சுக்குமா? அவங்களுக்கு சொல்ல தெரியாது, தன்னுடைய வழி என்னன்னு சொல்லவே தெரியாது. இந்த கவிதைகள் தாசர் கத்துக் கொடுக்கும், இந்த புத்தகங்கள் தாசர் நம்ம புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனிதனினுடைய மனதை திறந்து காட்டுவது புத்தகங்களாகத்தான் இருக்கும். நாமுத்துக்குமார் தூர்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். தூர், வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் வருடத்திற்கு ஒரு முறை தூர்வாரும் உற்சவம் நடக்கும். கிணத்து தூர்வாங்க, தூர்வாரும் உற்சவம் நடக்கும். குச்சி, கரண்டி, ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் நினைத்த வெள்ளி டம்ளர், ஆள் கிணற்றுக்குள் அப்பா இறங்க இறங்க அதிசயங்கள் மேலே வரும். சேருடா சேரு என்று அம்மா அரட்டுவாள், இருந்தாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனசு வரும்? படை வென்ற வீரனாய் தலை சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். இன்று வரை அம்மா சுபத்துக்கு பின்னால் இருந்துதான் அப்பாவோடு பேசுகிறார். அப்பாவும் மறந்தே போனார் மனதுக்குள் தூரெடுக்க அந்த கவிதையை முடிச்சிருப்பார். எத்தனை அப்பாக்களுக்கு தன் மனைவியின் மனதில் என்ன இருக்குன்னு தெரியவே இல்லையங்க. அதனாலதான் புவனான்னு ஒரு கவிஞர், புது கவிஞர் எழுதியிருந்தாங்க, ஆண்களுக்கு 1000 பிரச்சனை. சரியா? ஆண்களுக்கு 1000 பிரச்சனை. நீங்க யாராவது கணவர்கிட்ட கேளுங்க, என்னதாங்க உங்க பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை வரல. கரெக்டா? ஆண்களுக்கு 1000 பிரச்சனை, பெண்களுக்கு ஆண்களையும் சேர்த்து 1001 பிரச்சனை. மனுஷியபுத்திரன் இந்த வழியை ரொம்ப அழகா சொல்லுவாரு.
நானும் நீயும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஆனால் 2 கிரக இடைவேளை நமக்குள்ள இருக்கிறது. ஒரு சூரியனுக்கும் பூமிக்கு இடையில எவ்வளவு இடைவேளை இருக்குமோ அவ்வளவு இடைவேளை நமக்குள்ள இருக்கேப்பா. ஒரு தென்னைக்கும் இன்னொரு தென்னைக்கும் இடையில் என்ன இடைவேளை வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் இடையில் என்ன இடைவேளை வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஒரு மரத்திற்கும் இன்னொரு மரத்திற்கும் இடையில் என்ன இடைவேளை வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நம் இருவருக்கும் இடையில் என்ன இடைவேளை இருந்தால் நம் உறவு செழித்து வளரும் என்று இதுவரை எனக்கு தெரியவே இல்லைன்னு நான் மனுஷபுத்திரன் அவர்கள் இருப்பார். இப்படி இந்த வழிய இன்னொரு சொல்றேன் பாருங்களேன். ஆண்களுக்காவது நமக்கெல்லாம் வெளியே போய் பேசுறதுக்கு ஒரு தளம் கிடைக்குது இல்ல, அல்லது பேசுறதுக்கு ஒரு நண்பர்கள் வட்டம் இருக்குல்ல. வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளால எத்தனை பேர் தன்னுடைய ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வர முடியும், தன்னுடைய தோழிகளை போய் பார்த்துட்டு வர முடியும். குடும்பம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா தான் கூட படிச்சவங்க எத்தனை பேரால போய் தான் கூட ஒரு கிளாஸ்ல படிச்சிருப்பாங்கல்ல. இப்ப இல்லத்தரசிகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரா தெரியுமா இருப்பாங்க? தான் குழந்தை படிக்கக்கூடிய ஸ்கூல்ல குழந்தையோட ஃப்ரெண்டோட அம்மா அவங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க. இல்ல வீட்டுக்காரர் வேலை பார்க்குற ஆபீஸ்ல அந்த அவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இவங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்களே தவிர இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல, காலேஜில் படிச்ச ஃப்ரெண்டு, ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டு. இப்படி யாராலாவது அவங்களுடைய நட்பை தொடர முடியுதா? வைரமுத்து ஐயா இதை ஒரு கவிதையில் எழுதியிருப்பார். அதனால தான் கவிதைகள் ஓய்வதில்லைன்ற தலைப்பை கொடுத்த நான். வைரமுத்து ஐயா இதை ஒரு கவிதையாவே சொல்லியிருப்பார். நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா தங்கம், நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, உங்க ஃப்ரெண்டோட கையை இறுக்கி பிடிச்சுக்கோங்க, இறுக்கி பிடிச்சுக்கோங்க. இந்த நட்பை இனிமே தொடர முடியுமா? அல்லது ஒரு 5 வருடம் கழித்து திருமணமான பின்பு இப்படி ஒரு நட்பை நாம பாத்திர முடியுமானா மிகப்பெரிய ஒரு கஷ்டம். தோழிமார் கதைன்னு ஒரு கதை எழுதியிருப்பார் வைரமுத்தையா. தோழிமார் கதை இல்லத்தரசிகளுக்காகவே. இந்த நட்பை தொடர முடியலையேன்னு கேட்கக்கூடிய 2 ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்த ஃப்ரெண்ட்ஸ். ஆத்தோரம் பூத்த மரம், ஆன அடங்கும் புன்ன மரம், புன்ன மரத்தடியில் பூ விழுந்த மலர்வெளியில் பேன்வாக்கும் சிறுவயது பெண்ணே நினைவிருக்கா? சிரிக்கி மக பாவாட சீக்கிரமா அவருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டிவிட பட்ட சிறுகையிரு பட்ட இடம் புண்ணாக புண்ணான இடத்தில் என்ன வச்ச நினைவிருக்கா? கருவாட்டு திண்ணையில சிறுவாட்டு காசு எடுத்து கோனார் கடையில குச்சி ஐசு ஒண்ணு வாங்கி நான் கடிக்க நீ கொடுக்க, நீ கொடுக்க நான் கடிக்க, பல்லால கடிச்சு பங்கு போட்ட வேலையில வீதி மண்ணில் 2 துண்டா விழுந்துருச்சே நினைவிருக்கா? கண்ணாமூச்சி ஆடையில கால் கொலுச நான் தொலைக்க சூடு வைப்பா எங்காத்தான்னு சொல்லி சொல்லி நான் அழுக உன் காலு கொலுச எனக்கு கொடுத்து உங்க வீட்டுல நொங்குபட்ட நினைவிருக்கா? வெள்ளாரும் பளபளக்க வெயிலூரும் சலசலக்க பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்து விட என்னமோ ஏதோன்னு நான் பயந்து அல விறுவிறுன்னு கொண்டாந்து வீடு சேர்த்த நினைவிருக்கா? ஒன்னா வளர்ந்தோம், ஒரு தட்டில் சோறு உண்ணோம், பிரியாதிருக்க பெருவழி ஒண்ணு யோசிச்சோம், பிரியாதிருக்க பெருவழி ஒண்ணு யோசிச்சோம். ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்கலத்தியாய் வாழ சம்மதிச்சோம் நினைவிருக்கா? ஆனா ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் இருந்து சக்கலத்தியாய் வாழ சம்மதிச்சோம் நினைவிருக்கா? ஆடு கனவு கண்டா அருவா அறியாது, ஆடு கனவு கண்டா அருவா அறியாது, புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு தெரியாது. எப்படியோ பிரிவானோ, இடி விழுந்த ஓடானோ, வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நான் போக, வெள்ளாறு தாண்டி வாக்கப்பட்டு நீ போக, ஓம் புருஷன் ஓம் பொழப்பு ஓம் புள்ள உன்னோட, ஏன் புருஷன் ஏன் பொழப்பு ஏன் புள்ள என்னோட. நாளும் கடந்துருச்சு, நிறையும் விழுந்துருச்சு, வயிற்றுல வளர்ந்த கொடி வயசுக்கு வந்துருச்சு. ஆத்தோரம் பூத்த மரம், ஆன அடங்கும் புன்ன மரம், போன வருஷம் புயல் காத்துல வேரோட சரிஞ்சிருச்சுன்னு வைரமுத்தையா அந்த கவிதையை முடிச்சிருக்கேன். இந்த இல்லத்தரசிகளினுடைய வழியை நாம் புரிந்து கொள்ள முடியாத வழியை யாராலப்பா கடத்த முடியும்னா இந்த கவிதைகளால் மட்டுமே கடத்த முடியும். இப்ப இந்த கவிதைகள் காதலை சொல்வது கவிதைகளா, கலையை சொல்வது கவிதைகளா, வெறும் கண்ணீரை சொல்வது கவிதைகளான்னா இல்லங்க. புரட்சியை, ஒரு நாட்டிற்கான புரட்சியை கற்றுக் கொடுத்ததும் இந்த கவிதைகளாகத்தான் இருந்துச்சு. அதனாலதான் பாரதியை பத்தி வைரமுத்து ஐயா சொல்லும் போது சொல்லுவாரு, கவிதைகள் நிலாமுற்ற விளையாட்டின் நேரடி வர்ணனையா இருந்த போது இவன் தான் பாமர மக்களின் பசி விண்ணப்பம் எழுத பயன்படுத்தினான். இவனை கண்டு அஞ்சிதான், யார் பாரதியை பார்த்து, இவனை கண்டு அஞ்சிதான் யமன் எருமையில் வராமல் யானையில் வந்தானோ. சார் இன்னைக்கு இந்த மாணவிகளுக்கு சொல்லிட்டு போற, அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், எப்பொழுதும் கிடைச்சிடாது சிபாரிசு, எந்நேரமும் கிடைக்காது உதவி, ஆனால் என்றைக்கும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை, என்னைக்கும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை. அது பாரதிட்ட இருந்துச்சு.
அவனுடைய கவிதையில இருந்துச்சு. கவிதையை படிக்கும் போது நமக்கு அது அப்படி வருங்க. அது எப்படி எட்டயபுரத்திலே ஒரு தாய்க்கு மட்டும் கிடைத்தது, நெருப்பை சுமக்கும் கருப்பைன்னு. அந்த வார்த்தையே நெருப்பா இருக்கும். கேட்கிறாரு, என்னையா ஆயிடும், என்ன ஆயிடும், இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்னை எதிர்த்து நின்றுவானா, சரி நிக்கட்டும், என்ன பண்ணுவான், என்னை பிச்சை எடுக்க விட்டுருவானா, பிச்சை எடுக்க விடுவானா, விடட்டும், கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவானா, வெட்டி போடட்டும், வாயில கொண்டு வந்து விஷத்தை ஊத்திடுவானா, ஊத்தட்டும், வானம் இடிஞ்சு தலையில விழுமா, உழட்டும், எனக்கு பயமே கிடையாதுடா. இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும், பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும், துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், நஞ்சை கொணர்ந்து நண்பர் வாயில் ஊட்டும் போதிலும், உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இத ஒரு கவிதையால மட்டும்தான் கடத்த முடியும். அந்த மனிதனை பிரிட்டிஷ் அரசாங்கம் தேடிட்டு இருந்துச்சு, ஓடி வந்தான். பிரெஞ்சு அரசாங்கம் தேடுது, காசி இந்தியா முழுவதும் ஓடுகிறான். இந்தியா முழுவதும் ஓடி அத்தனை பேர் தேடிக்கொண்டிருந்த போது கூட அந்த பாரதி என்ற மகா கவிஞன் சொன்ன வார்த்தை, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். அங்க என்னையா போயிட்டீங்க தம்பி? எங்களுடைய நண்பர் அமுதவாணன் அவர்களும் பழனி பட்டாளம் அவர்களும் வந்திருக்காங்க. நன்றி நன்றி நன்றி, சிறப்பு. உங்களுக்காக அடுத்த ஒரு அற்புதமான ஒரு கலை, ரொம்ப அருமைக்குரிய நண்பர் அமுதவாணன். அவர் ஒரு உழைப்பினுடைய உதாரணம். கிளம்பிட்டீங்களாமா? அடுத்து அவங்க 2 பேர் பண்ண போறாங்க பெர்ஃபார்மன்ஸ். சரி, மகிழ்ச்சி. உச்சி மீது வான் இடிந்து வீழு, இந்த புரட்சியை, இந்த தன்னம்பிக்கையை ஒரு கவிதையால் மட்டுமே கடத்த முடியும். இன்னொரு 2-3 விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன், ஏன்னா அவங்க வந்துட்டாங்க. ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம்ல, முடிக்கணுமா? சரி, முடிக்கணுமா சார்? எவ்வளவு நேரம் ஆனாலும் உட்கார்ந்து கேட்கிறோன்னு இருக்கக்கூடிய மக்களாக இந்த நாகை மக்கள் இருக்கீங்கய்யா. முருகனே, நான் அதிகமா பேசுறேன்னா அதுக்கு காரணம் மக்கள் தான் சார். ஒரு விஷயத்தை நம்ம எப்பயும் பார்ப்போம்ல, அந்த பார்வையை விட இன்னொரு பார்வையை கொடுப்பது கவிதைகள் தான். கவிதைகள் தான். எப்படின்னா, சார் பாடம் நடத்திட்டு இருந்தார். ஒரு பாடத்தில் எழுதி போட்டாரு, காகம் வடையை திருடிட்டு இருந்தார். இப்ப அந்த பையன் கேட்டான், சார் ஏன் சார் காகம் வடையை திருடிட்டுன்றீங்க, எடுத்துட்டு போச்சுன்னு சொல்லலாம்ல, எடுத்துட்டு போச்சுன்னு சொல்லலாம்ல, ஏன் காகம் வடையை திருடிடுச்சுன்னு? அவர் சொன்னாரு, ஒருத்தருடைய அனுமதி இல்லாம அந்த பொருளை எடுத்துட்டு போனோம்னா அது பேர் திருட்டுன்னு அர்த்தம்பா. சரிங்க சார். மறுநாள் பாடம் நடத்தினார். பசு மனிதனுக்கு பால் தருகிறதுன்னார். இவன் கேட்டான், பசு உன்ட்டு சொல்லுச்சா, நீ பசுகிட்ட இருந்து பாலை திருடுறான்னு சொல்லு. இவன் எடுத்தால் பசு பால் தரும் என்கிறான், காகம் எடுத்தால் காகம் வடையை திருடிட்டு என்கிறான். இப்படியாக மனிதன் காசி ஆனந்தன் ஐயா சொல்லியிருந்தார். ஒரு கவிதை என்பது என்னப்பா பண்ணணும், நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தை மாற்றி பார்க்கும். பார்த்திபன் சார் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், கிறுக்கல்கள்ன்ற புத்தகம். அதுல ஒரே வார்த்தை எழுதியிருந்தார், சீதை சீதை தீ குளித்தால், சீதை தீ குளித்தால் நிரூபணமானது ராவணனுடைய கற்புன்னு எழுதியிருந்தார். சீதை தீ குளித்தால் நிரூபணமானது ராவணனுடைய கற்பு. கண்ணகியை பற்றி வைரமுத்தையா எழுதியிருப்பாரு, கண்ணகியே கருப்பான இரும்பிடையே புன்னகையே பூவே புரட்சி கவியவன் தீட்டி வைத்த காவியமே. பாராட்டுறாரியா நினைச்சா அடுத்த வார்த்தை மறுத்தனர், புரட்சி கவியவன் தீட்டி வைத்த காவியமே, உள்ளபடி உன் வாழ்க்கை உலகுக்கு உதவாத செல்லுபடி ஆகாத சிறுகாசு தான் என்பேன். நீ செல்லா காசுன்னார். என்னையா கண்ணகியை திட்டுறீங்க? உள்ளபடி உன் வாழ்க்கை உலகுக்கு உதவாத செல்லுபடி ஆகாத சிறுகாசு. கவிஞர்கிட்ட கேட்கிறோம், ஐயா ஏன் கண்ணகியை திட்டுறீங்க? சொல்றாரு, தொட்டு மாலையிட்டோன் தோகையரை கூடிய பின் விட்டு பிரிந்து வேறு திசை சென்று விட்டால் கண்ணீரை தினம் சிந்தி கண்மூடி வாழ்வதுதான் பெண்டிற்கு கற்பென்று சொன்னால் அந்த கற்பே இந்த உலகத்தில் இல்லாது போகட்டும், சந்தையில் விலை போகாத சரக்காகி போகட்டும். உப்பு கடல் நோக்கி ஓராறு செல்வதும் வியப்பில்லை, தப்பு கடல் நோக்கி உன் கணவன் தாவி செல்லும் போதே அப்பப்பா இது என்ன அநியாயம் என்று அணை ஒன்றை கட்டி தடுத்திருந்தால் தினவடத்து கிளம்போல திருமகளே வாழ்ந்திருப்பாய். அறம்பாடி மதுரை அரசன் புகழ் சாடி பூநகரை தீயாலே எரித்தாயே, மன்னவனும் மாண்டதனால் மதுரையும் எரிந்ததனால் உன் கணவன் உன்னிடத்தில் நிலையாக மீண்டானோ? ஏமா மாதவியோட போனப்போ உன் புருஷனை எரிச்சிருந்தேனாக்க பரவாயில்ல, அவன் செத்து போனதுக்கு அப்புறம் எங்க மதுரையை எரிச்சு என்னம்மா பையன்னு கேட்டார். தாய்க்குளமே தாய்க்குளமே தங்க மகன் சொல்கின்றேன், வாய்ச்சொல் காரன் என்று வார்த்தைகளை தள்ளாதீர், கற்பொன்றில் மட்டும் கண்ணகியை போலிருங்கள், மற்றவற்றில் அந்த மடமகளை மறந்திடுங்கள். இப்பொழுதும் அவளை போல் மோனநிலை கொண்டிருந்தால்
கடலில் விழுந்த கடுகாகி போவீர்கள், இடரில் சிக்குண்ட இருக்கம்பு ஆவீர்கள். தமிழ் அஞ்சுகத்தை நிந்தித்து சொல்லவில்லை, சிந்தித்து சொல்கிறேன், சிந்திக்க வேண்டுகிறேன். வைரமுத்தையா அந்த கவிதையை முடிச்சிருப்பார். இதுவரை நாம் நம்பிய பார்வைய வேறு விதமா பாக்குறாங்கல்ல, இது கவிதையால தான் சார் முடியும். ஒரு மாடு வயலை மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, மாடு வயலை மேயுது. நாம பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்? குச்சி எடுப்போமா, கல் எடுப்போமா? சீனு ராமசாமின்னு ஒரு இயக்குனர், அவர் கவிஞர் சீனு ராமசாமி, அவர் கவிதை எடுத்தார். ஒரு மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, இவர் கவிதை எடுக்கிறாரு. பசி மேய்கிறது வயலை, பசி மேய்கிறது வயலை, மாட்டை சொல்லி என்ன பண்ண சார். இந்த பசி இருக்குல்ல, அவ்வை சொல்லுவாங்க ஒரே ட்ரபுள். ஏன்னா பசி, இந்த வயிற்றோட வாழ்றது பெரிய ட்ரபுளாம். ஏன்னா ஒரு நாள் பசிக்காதன்னா கேட்காது. சரி இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போறோம், 3 நாளா சாப்பிட்டுக்க அப்படின்னாக்க அதுவும் கேட்காது. உன் கூட வாழ்றதே எனக்கு ட்ரபுள்ன்றாங்க அவ்வை. ஒரு நாள் ஒளி என்றால் ஒளியாய், 2 நாள் ஏர் என்றால் ஏராய், ஒரு நாளும் என்னோவு அறியாய். என் பிரச்சனை உனக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாளும் என்னோவு அறியாய், இடும்பைதான் உன்னோடு நான் வாழும் வாழ்வேன். இந்த பசிதான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் சார்னு பேச வைக்குதான். பசிதான் போய் சார் அப்படின்னு பேச வைக்கிறது இந்த பசியா. கண்ணதாசன் ஐயா சொன்னாரு, கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரச்சித்தானா, எங்கும் பல்லைத்தான் காட்டித்தான் வாழத்தான் பண்ணினானேன்னுவார். எங்க போனாலும் பல்ல காமிச்சிட்டு வாழ வேண்டியதா இருக்கேப்பா அப்படி. இப்ப இந்த வள்ளுவர் சொன்னாரு, நம்ம சம்பாதிச்சிட்டோம்ல, இந்த பணம் சம்பாதிக்கிறோம்ல, இந்த பணத்தை என்ன சாமி பண்றதுன்னு கேட்கும்போது வள்ளுவர் சொல்லுவாரு, பேங்க்ல போடலாமா சாமி? திவால் ஆயிடுச்சுன்னா நிலத்துல போடுவோமா சாமி? நிலத்தை விற்க முடியலன்னா அது உன் பையனுக்கு தானே போகும். தங்கமா வாங்கி வைப்போமா? திருட வந்து எடுத்துட்டானா? சரி சாமி, இந்த சம்பாதிச்ச பணம் இருக்குல்ல, சம்பாதிக்கிறோம்ல, இதை எங்க சாமி போடுறதுன்னு கேட்டான். வள்ளுவர் தான் சொன்னாரு, பசிச்சவனுடைய வயிறு இருக்குல்லப்பா, அதுல கொண்டு போய் சம்பாதிச்ச பணத்தை போட்டிருப்பா, அது 7 ஜென்மத்துக்கும் உன் கூட வரும்பான்னாரு. அற்றார் அலிபசி தீர்த்தார் அங்கு ஒருவருக்கு பெற்றார் பொருள் வைப்புலின்னார். பணம் இந்த உலகத்துல பெருசானா அதை விட மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை பெரிதுன்றத புத்தகங்கள் தான் நம்ம கத்துக் கொடுக்கும். சார் ஒரு பெரிய பணக்கார் நடந்து போனார், மழை பெய்யுது, செருப்பு வந்துருச்சு, ஒரு வீடு இருந்துச்சு, இந்த செருப்பு இங்க போட்டுக்கலாமான்னார். தாராளமா போட்டுக்கங்கய்யா, பண்ணையார் வீட்டு செருப்பு எங்க வீட்டு வாசல் இருக்கிறது சந்தோஷம், கும்பிட்டான். 6 மாசம் ஆச்சு, அந்த பண்ணையார் செத்து போனார். அவரை தூக்கிட்டு வந்தாங்க, உடம்ப தூக்கிட்டு வந்தாங்க, கரெக்டா அந்த வீட்டு வாசல்ல நின்னது. அதே மழை, அதே இடத்துல அந்த வீட்டு வாசல்ல நின்னாங்க. இப்ப அந்த தூக்கிட்டு வந்தவங்க கேட்டாங்க, மழை பெய்யுது, இந்த பணத்தை இங்க இறக்கிக்கலாமான்னாங்க. அவன் சொன்னா, யார் வீட்டு பணத்தை யார் வீட்டு வாசல் இறக்குங்க, எடுறாம. சாதாரண செருப்புக்கு இருக்கக்கூடிய மரியாதை மனிதனுக்கு இல்லை. இதை ஒரு கவிதையில கொடுத்திருந்தாரு. இதை ஒரு கவிதையில இருந்தாங்க, பணக்காரர் வீட்டு நாய் இறந்து போனது, பணக்காரர் வீட்டு நாய் இறந்து போனது, ஊரே கூடி துக்கம் கேட்டது. ஒரு நாள் அந்த பணக்காரனே இறந்து போனான், ஒரு நாயும் வரவில்லை, ஒரு நாயும் வரவில்லை. இப்ப இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதுப்பா. நாங்க ஒரே ஒரு கவிதையை சொல்லி முடிச்சிடறேன் நானு. கண்ணதாசன் ஐயா சொல்லுவாரு, இந்த அடுப்படியில ஒரு துணி இருக்கும்ல, அடுப்படியில ஒரு துணி இருக்குல்ல, என்ன துணி? கரித்துணி. சார் கரெக்டா சொல்றாரு, நீங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்க. கரித்துணி தன்னுடைய வாழ்க்கை வரலாற சொன்னா எப்படி இருக்கும்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். கரித்துணி, இந்த அடுப்படியில் இருக்கக்கூடிய கரித்துணி இருக்குல்ல, அது தான் வாழ்க்கையை சொல்லுதான், லைஃப் பயோகிராபி சொல்லுதான் அந்த கரித்துணி. கரிசக்காட்டு கழனியிலே கால்கள் செய்த உழவு, 2 கைகள் செய்த கனிவு, குடிசை எரிக்கும் விளக்கை போலே இலைகள் 2 வரவு, இது இயற்கை செய்த அழகு. பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிசக்கழனி மேலே, அது சிரித்த அழகில் காய் வடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே. பருத்தி எடுத்து பிரித்து பார்க்க பஞ்சு குவியல் ஆச்சு, மில்லை நோக்கி பயணம் போச்சு, அதை திருத்தி எடுத்து பார்க்கும் போது சின்ன இலைகள் ஆச்சு, நூல் எனும் பெயர் உண்டாச்சு. அழகு வண்ணம் கலந்து நின்றதில் ஆடை வந்தது மெல்ல, பலர் மானங்காத்து கொள்ள இடை குலையுமாதர் உடையிலேறி கோல கவிதை சொல்ல, உடல் மூடி மறைத்து கொள்ள. அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்குது இந்த சிந்து, தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து, கதை சொல்லுது தன்னை நொந்து. என்னப்பா கதை சொல்லுதுன்னு கேட்டாங்க. வாழும் நாளில் வாழ்ந்த என்னை காத்த இரும்பு பெட்டி. நல்லா இருக்கும்போது மடிச்சு மடிச்சு உள்ள வச்சுப்போமா. வாழும் நாளில் வாழ்ந்த என்னை காத்த இரும்பு பெட்டி, இன்று உதைக்கும் என்னை எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதன் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி.
மேனியழகும் காசு பணமும் இருக்கும் வரை லாபம், இழந்த பின்பு பாவம், பின் ஞானியரை போல் பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம், இது நான் படித்த சோகம்னு கண்ணதாசன் ஐயா முடிச்சிருப்பார். இதை ஒரு புத்தகங்களால் மட்டும்தான் கற்றுத்தர முடியும், ஒரு கவிதையால் மட்டும்தான் வாழ்க்கையை புரிய வைக்க முடியும். நாம் படிக்க தவறிய புத்தகம் அப்பா, நாம் படிக்க தவறிய புத்தகம் அப்பா, நாம் படிக்க விரும்பும் புத்தகம் அம்மா, நாம் படிக்க படிக்க பிடித்து போகும் புத்தகம் மழலை, எத்தனை முறை படித்தாலும் புரியாத புத்தகம் மனைவி, தொலைக்கக்கூடாத புத்தகம் வாழ்க்கை, தொலைக்கக்கூடாத புத்தகம் இந்த வாழ்க்கை. நமக்கு அறியப்படாத இந்த வாழ்க்கையை அறிய வைக்கக்கூடிய இந்த அற்புதமான புத்தக திருவிழாவை இத்தனை தூரம் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் அரசு அதிகாரிகள் அத்தனை பேருக்குமே அவ்வளவு ஒருங்கிணைப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெரியோருக்கும் பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, மாவட்டந்தோறும் இதை தனது தோளில் சுமந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கவிதா சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய முருகனண்ணன் செயலாளர் முருகனண்ணன் அவர்களுக்கும் ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, என்னுடைய புத்தகம் ஒரு நிமிட கதை என்கிற புத்தகம் உங்களுடைய பார்வைக்காக வச்சிருக்கோம். நீங்க அந்த புத்தகமும் பெற்றுக்கொள்ளலாம். தன்னம்பிக்கை சார்ந்த கதைகள் இருக்கக்கூடிய புத்தகம். புத்தகங்களை பெற்றுக்கொண்டவர்கள் என்னோட கையொப்பமும் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றி.